கிரேஸ் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சார்பாக டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு, 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு, 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சீக்கிரமாக உங்கள் ஞாபகத்தில் நான் சொல்லித்தரக்கூடிய அற்புதமான குறிப்புகளை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். எவ்வளோ பெரிய கஷ்டமான சூழ்நிலை கூட டக்குன்னு ரீகால் ஆகிடும். உங்களோட ரீகால் மெமரி அழகாக வேலை செய்யும். டக்குன்னு என்ன செஞ்சிடலாம், எக்ஸாம் முடிச்சிடலாம். கிராமர் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ் இலக்கண குறிப்பு அப்படின்றது கொஞ்சம் உங்களுக்கு மற்றவங்களாம் எப்படி நினைக்கிறாங்களோ தெரியல, வெரி ஷார்ட்கட், ரொம்ப ரொம்ப ஈஸிவே டிப்ஸ் நிறைய உள்ளார வச்சுருக்கிறேன். அப்பப்போ நடுவில் சொல்லிக்கிட்டே வருவேன். நல்லா கவனிங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க, அழகாக கவனித்து போங்க. ஒருத்தர் என்ன பண்ணான்னா, 2 பேர் ஒன்று சேர்ந்து ஒரு காடை கம்ப்ளீட்டாக மரத்தை வெட்டலான்னு சொல்லி பிளான் பண்ணி போயிருக்காங்க. எல்லாம் காஞ்சி போன மரம், அதுக்கு மேலே அது அந்த இடத்த சுத்தப்படுத்தலான்னு. ஒருத்தன் தொடர்ந்து வெட்டிக்கிட்டே இருக்கிறான். அவ்வளோ மரத்தை வெட்டி வைக்கிறான், சவுக்கு மரம். அவ்வளவும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெட்டுறான் ஒரு 100 மரத்தை தான் வெட்ட முடியுது. ஆனால் இன்னொருத்தன் வெட்டுறான், ரிலாக்ஸ் பண்ணுறான், திரும்ப வெட்டுறான், ரிலாக்ஸ் பண்ணுறான், திரும்ப வெட்டுறான், ரிலாக்ஸ் பண்ணுறான். ஈவினிங் பார்த்தாக்க காலையிலேருந்து கண்டினியூஸாக வெட்டினவன் 100 மரம் தான் வெட்டியிருக்கிறான். ஆனால் ரிலாக்ஸ் பண்ணி வெட்டினவன் 500 மரத்தை வெட்டிட்டான். எப்படின்னு கேட்குறீங்களா? நடுவில் கத்தியை நல்லா ஷார்ப் பண்ணிக்கிட்டே இருந்தான் ரிலாக்ஸ் பண்ணுற டைமில். ஸோ நீங்கள் கூட இப்போ நான் சொல்ல போகிற இந்த அழகான இந்த இலக்கண குறிப்பில் நீங்கள் உங்கள் மைண்டில் ஏற்றிக்க வேண்டிய நல்ல டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி வெரி சிம்பிள். நான் சொல்லக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 10 நிமிஷம் புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை ஒரு செகண்டில் சொல்லி முடிக்கிறேன். இதில் எல்லா டிப்ஸும் அப்படி தான் இருக்கும். பெயரெச்சம் அப்படின்னா என்ன? எச்சம்னா என்ன? எஞ்சி நிற்பது எச்சம். ஒரு வார்த்தை சொல்கிறோம், கேள்வி கேட்கக்கூடியதா, ஏன், எதற்கு, எப்படி, இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடியதாக வந்துச்சுனாவே அது எச்சம் தான் சொல்லக்கூடியது. நான் இங்கே என்ன சொல்ல வரேன், பெயரை கொண்டு முடிஞ்சு அதை பெயரை சொல்கிறோம், அது வேறு. இங்கே வார்த்தையின் முடிவில் இங்கே பாருங்கள், ரொம்ப சிறப்பாகவே சொல்லி முடிச்சிடுறேன். ஒரே வரியில் சொல்லியிருக்கிறேன், தெரியுதுங்களா? வெரி சிம்பிள். பாருங்கள், இந்த இடத்துல ஹைலைட் பண்ணுற மாதிரி, வார்த்தையின் முடிவில் அ ஓசை பெற்று முடிந்தால் அது பெயரெச்சம். சிம்பிளாக இருக்குல்ல? அந்த த அப்படின்னா ஆ ஓசை, சென்ற, வாழ்க, இந்த சொற்கள்லாம் பாருங்கள், க அ த அ ர ஆ அகர ஓசை பெற்று முடிந்தாலே அது பெயரெச்சம். எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சிம்பிளாக இருக்கா? டிப்ஸ் இதுதான். அதுக்கடுத்து பாருங்கள், வினையெச்சம். வினைன்னா என்ன? ஒரு செயல், வினையை கொண்டு முடியக்கூடியது ஒரு செயல். ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன், ரொம்பலாம் போட்டு மண்டையெல்லாம் குழப்பிக்காதீங்க. பாருங்கள், வினையெச்சத்துக்கு வெரி சிம்பிள். வார்த்தையின் முடிவில் ஒரு சொல் இருக்குன்னா அந்த சொல்லோட கடைசி எட்ஜில், முடியல, இகர அல்லது உகர ஓசை பெற்று முடிந்தால் அது வினையெச்சம். நல்லா இருக்கா? என்னோடய குறிப்பு சிம்பிளான குறிப்பு தான். ஒரு வார்த்தையில் என்ன சொல்கிறோம் பாருங்கள், இகர ஓசை அல்லது உகர ஓசை, இ அல்லது உ. பாருங்கள், கூறி, ஓடி, உறுதி, நன்றி, நிறைய சொற்கள் சொல்லலாம். அந்த கடைசி எழுத்து ஓசை தான் நமக்கு முக்கியமோ ஒழிய எழுத்து முக்கியம் இல்லை. இகர ஓசை பெற்று முடியணும், அவ்வளோதான், தட்ஸ் ஆல். அதுக்கடுத்து என்ன சொல்ல வரேன் பாருங்கள், கொஞ்சம் இந்த இடம் அழைச்சிக்கிறேன். அதுக்கடுத்து என்ன சொல்ல வரேன் பாருங்கள், வெரி சிம்பிள். நல்லா கவனிச்சுக்கணும். நீங்கள் நான் சொல்லும்போது நான் சொன்ன உகர ஓசை ஈக்கு சொல்லிட்டேன். சென்று, பார்த்து, நடந்து, கேட்டு, நன்று, எல்லா ஓசையிலையும் பாருங்கள் ஊதான் கடைசி எழுத்து. அப்படி ஒரு சொல்லில் கடைசி எழுத்து என்ன ஓசையில் வருது அதுதான் முக்கியம், எழுத்தில் ஓசை. இதுதான் டிப்ஸ். வினையெச்சம்னா கண்டுபிடிக்கணும்னா வார்த்தையின் முடிவில் இகர ஓசை அல்லது உகர ஓசை, ஓசை தான் நான் திரும்ப சொல்கிறேன், இந்த ஓசையை ஞாபகம் வச்சுக்கோங்க. வார்த்தையின் முடிவு பாருங்கள், ஃபஸ்ட்டு டிப்ஸும் அதே தான் சொன்னேன், செகண்ட் டிப்ஸும் சொன்னேன். தேர்ட் டிப் என்ன சொல்கிறேன் பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களே கவனிங்க, 10th +2 எக்ஸாம் மாணவர்களே கவனிங்க. டிஎன்பிஎஸ்சி எந்த குரூப்பாக இருந்தாலும் சரி, எல்லா குரூப்புக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே கல்லில் 10 மார்க் அடிக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. வியங்கோல் வினைமுற்று சார், பொதுவாக வியங்கோல் வினைமுற்று அப்படின்னா அது ஒரு பெரிய பட்டியலே தருவாங்க, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு டக்குன்னு ஞாபகத்தில் வைக்கிற மாதிரி
அடுத்த ஒரு குறிப்பு டிப்ஸு சொல்கிறேன். என்ன பாருங்களேன், வார்த்தையின் முடிவில் ஒரு சொல் சொல்கிறோம்னா அந்த சொல்லோட கடைசி முடிவில் க, இய, இயர் ஆகிய சொற்கள் பெற்று முடிந்தால் அது வியங்கோள் வினைமுற்று. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? எஸ், உண்மைதான். வாழ்க கா இருக்கா, வாழிய இயர் இருக்கா, கடைசி எழுத்து பாருங்கள், வாழியர் இயர் இருக்கா, அதுக்கடுத்து எனல் அல் இருக்கா. இந்த கா, இய, இயர், அல் இந்த சொற்கள் பெற்று முடிந்தாலே நான் என்ன சொல்லி முடிக்கிறேன், இது வியங்கோள் வினைமுற்று. 3 டிப்பும் சூப்பர் டிப்பு. பெயரெச்சம், வினையெச்சம், வியங்கோள் வினைமுற்று, அடுத்து பண்புத்தொகை. பண்புத்தொகை உங்களுக்கு தெரியும், ரொம்ப ரொம்ப எளிமையாக சொல்லித்தரேன். என்னமோ கொடுக்கட்டும், அவன் எதை கொடுத்தாலும் அதை பற்றி கவலைப்படாத. பண்புத்தொகைன்னா என்ன, ஒரு கேரக்டர் இல்லையா, ஒரு சொல்லோட கேரக்டர், ஒரு செயலோட கேரக்டர். வார்த்தையின் முடிவில் இங்கே பாருங்க, வார்த்தையின் முடிவில் மை விகுதி பெற்று முடிந்தால். சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? எஸ், நமக்கு வேண்டியது மை விகுதி பெற்று முடியணும். ஒரு சொல்லில் அந்த சொல்லுடைய கடைசியில் மை விகுதி பெற்று முடிந்தால், மை விகுதி பகுதியில் விகுதி கடைசி எழுத்து, வெண்மை, கருமை, நன்மை, இனிமை, செம்மை, சேய்மை, எந்த சொற்கள் கொடுக்கட்டுங்க, கவலைப்படாதீங்க. அந்த மை விகுதி எட்ஜு மை 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 இது வந்து முடிஞ்சதுனாவே அது பண்பு தொகை தான். சரி, இதை தவிர இன்னும் பண்பு தொகை தான் இருக்கா? இருக்குது. வட்டம், வடிவம், அளவு, எண், நிறம், சுவை ஆகிய பண்புகளில் ஏதேனும் ஒரு பண்பு பெற்று வந்தாலும் அதுவும் பண்பு தொகை தான். அடுத்த பேஜுக்கு போகலாமா? ரொம்ப அழகான பேஜ் இது. என்ன சொல்ல வரோம் பார்க்கலாம். இதில் பாருங்கள், என்ன சொல்ல வரோம் பாருங்கள். பண்பு தொகையில் கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால தான் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுருக்கிறேன். வெண்மை, மை இருக்கா, அதில் வட்டம் இருக்கா, நான் சொன்னல வட்டம், வடிவம், மும்மை, இனிமை, இந்த 4 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் என்ன சார் அப்படின்னா, நிறப்பண்பு பெயர், வட்டம்னா வடிவ பண்பு பெயர், உண்மைன்னா அளவு பண்பு பெயர். அளவில் நிறையா இருக்குது, நீட்டல், எண்ணல், எடுத்தல், முகத்தல், அதெல்லாம் இருக்குது. என்ன சொன்னாலும் சரி சாமி, அது எல்லாமே அளவு பண்பு பெயர் தான். இனிமை, சுவை பண்பு பெயர். இந்த 4 பட்டியலை தான் நான் சொல்ல வரேன். இந்த 4 ரொம்ப ரொம்ப முக்கியம். வெண்மை, அது வட்டம், மும்மை, இனிமை, இச்சொற்களில் பொருளோட பண்பை மாத்திரம் சொன்னால் அந்த பண்பை மாத்திரம்தான் உணர்த்தக்கூடியதாக வரும். அதனால் இது பண்பு பெயர்னு சொல்கிறோம். சார், இந்த பண்பு பெயரில் 900 எண் சார்ந்தது. திரும்ப சொல்கிறேன், வெண்மை, வட்டம், மும்மை, இனிமை. இதில் வெண்மைனா நிறப்பண்பு பெயர், வட்டம்னா வடிவ பண்பு பெயர், மும்மைனா அளவு பண்பு பெயர், இனிமைனா சுவை பண்பு பெயர். இப்போ கீழே வந்துடலாமே. என்ன சொல்ல வரேன், இங்கே பாருங்கள், பண்பு பெயரில் ஒரு பெரிய பட்டியல். நமக்கு பகுதி முக்கியம் இல்லை, விகுதி தான் முக்கியம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசமாக டிப் தரேன். பெயரெச்சத்தில் என்ன சொன்னேன், ஓசை முக்கியம் சொன்னேன். வினையெச்சத்தில் என்ன சொன்னேன், டிப் என்ன, அதுவும் ஓசை தான். என்ன, பெயரெச்சத்துக்கு ஆ ஓசை சொன்னேன், வினையெச்சத்துக்கு இகர அல்லது உகர ஓசை சொன்னேன். அதுக்கடுத்து என்ன சொன்னேன், பண்புக்கு மை விகுதி சொன்னேன். இதுலேயும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு இருக்கிறேன். பண்பு பெயரில் பாருங்கள், வெண்மை, கருமை, செம்மை, எந்த சொல்லிட்டுங்க, நமக்கு அது முக்கியம் இல்லை. இந்த விகுதிகள் என்ன முடியுது பாருங்கள், மை. இதை தவிர வேறு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, தொல்லை, ஐ இருக்குது, மாட்சி, சி இருக்குது, மாண்பு, பூ இருக்குது, நன்கு, கூ இருக்குது, நன்றி, ரீ இருக்குது, நன்று, ரூ இருக்குது, நலம், இம் இருக்குது, நன்மை, நன்னர், நன்னர், இர், அன்னர், இர். பண்புக்குரிய பெரும்பாலான சொற்கள் பிரித்து பார்த்திங்கன்னா எல்லாமே மை விகுதியில் தான் பெற்று முடியக்கூடியதாக இருக்கும். அதை தவிர ஐ, சி, பூ, கூ, ரீ, ரூ, இம், அர் இதெல்லாம் பண்பு பெயர் விகுதியில் வரும். மறந்துடாதீங்க. இப்படி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சார், அற்புதமான குறிப்புகள் சார். 2 பேஜில் தான் சொல்லியிருக்கிறேன். நிறைய டிப்ஸ் வச்சுருக்கிறேன், நிறைய குறிப்புகள் வச்சுருக்கிறேன். அடுத்தடுத்த பகுதியில் சொல்கிறேன். திரும்பவும் நான் ஞாபகப்படுத்திடுறேன். கடைசி ஒரு முறை ஞாபக குறிப்புக்கு கொண்டு வந்துடுறேன். பெயரெச்சம் அ ஓசை இருங்க, ஞாபகப்படுத்திடுறேன். பெயரெச்சம்
ஆ ஓசை. வினையெச்சம் இகர அல்லது உகர ஓசை. அதுக்கடுத்தது வியங்கோல் வினைமுற்று கா இய இயர் ஆகிய சொற்களை கொண்டு முடிஞ்சதுன்னா அது என்னது? கா இய இயர் அல். மறந்துடாதீங்க. கொண்டு முடிஞ்சால் அது என்னது? வியங்கோல் வினைமுற்று. பண்பு தொகைக்கு மை விகுதி சொன்னேன். அது இல்லாமல் அடுத்த பேச்சுக்கு போயிடுறேன். பண்பு தொகையில் 4 கேட்டகரி: வெண்மை, வட்டம், வடிவம். இதில் நிறப்பண்பு பெயர், வடிவ பண்பு பெயர், அளவு பண்பு பெயர், சுவை பண்பு பெயர். மறந்துடாதீங்க. இந்த 4மே இது இல்லாமல் ஐ, சி, பூ, கு, ரி, ரு, இம், அர். அதில் நமக்கு அதில் எல்லாமே தேடி பார்த்தோம்னா வட்டம், வடிவம், அளவு, எண், நிறம், சுவை ஆகிய பண்புகளுள் ஏதேனும் ஒன்றினை பெற்று வந்தாலும் அதுவும் பண்பு தொகையே. ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இவ்வளோ குறிப்புகளை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தேர்வு நேரத்தில் கடவுள் சொல்கிறாரு, உங்களிலே ஒருவன் ஞானத்திலே குறைவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் உற்சாகமாக கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். வசனம் சொல்லுதுன்னு பைபிள் படித்து பார்த்தேன். எந்த ஒரு நபராக இருந்தாலும் பயப்படாத. எதையும் கரேஜாக பாரு, பாசிட்டிவான மைண்டில் பாரு. எல்லாத்துக்கும் ஒரு விடை தேரும். விடை நமக்கு கிடைக்கும். 10ஆம் வகுப்பாக இருந்தாலும் சரி, 12ஆம் வகுப்பாக இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி கடைசி செகண்டில் கூட ஞாபகம் வச்சுக்கோ. பெயரச்சத்துக்குன்னா ஆ ஓசை, வினையச்சத்துக்குன்னா இகர உகர ஓசை, அதே போல் பண்பு தொகைக்குன்னா மை ஓசை. இப்படி தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். வியங்கோல் வினைமுற்றுனா கா இய இயர். பெயரச்சம் வினையச்சம் சொல்லும்போது ஓசையை சொன்னேன். ஆனால் மற்றதெல்லாம் நான் ஓசை சொல்ல வரல. இது மாதிரி நிறைய டிப்பு வச்சுக்கிட்டே இருக்கேன். அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் பாருங்கள், நிறைய கொடுக்குறேன். ஆனால் நான் கொடுக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 to 27 குறிப்புகள் உங்களுக்கு இலக்கண குறிப்புகள் இருந்தால் போதும். இது ரொம்ப ரொம்ப அதிகம். இட்ஸ் எனஃப். நீங்கள் பாருங்கள், உங்களால் முடியும். உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்குது. திறமையை ஒருத்தன் புதைச்சி வைக்கிறான் அப்படின்னா அவன் எப்பொழுதுமே ஒரு தாளந்து பெற்றவனாக மாறுறான். திறமையை எப்பொழுதுமே சின்ன திறமையோ பெரிய திறமையோ உங்களால் முடிஞ்சதை பிறருக்கு கொடுக்கும்போது அதனால் நீங்களும் வளருவீங்க, மற்றவர்களும் வளருவாங்க. சரிதானா? விட்டுறாதீங்க. இலக்கண குறிப்பு உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய, நிமிடத்தில் ஞாபகப்படுத்தக்கூடிய அற்புதமான இலக்கண குறிப்புகள். டிப்ஸ், அற்புதமான டிப்ஸ். பெயரெச்சம், வினையெச்சம், வியங்கோல் வினைமுற்று, பண்பு தொகை, இதெல்லாம் மறந்துடாதீங்க. அது இல்லாமல் இந்த பண்பு தொகை கேட்டகரியில் பெரிய பெரிய கேட்டகரியில் வச்சுருக்கிறேன் நான். குறிப்பாக பண்பு பெயர்லேயே 2 வருது. பண்பு தொகையிலேயே பண்பு பேரில் 2 சொல்ல முடியனால அது பின்னால் அடுத்த கிளாஸில் நான் கட்டாயம் உங்களோட நான் பேச விரும்புகிறேன். அற்புதமான குறிப்புகளுக்காக நன்றி. மிக மிக அற்புதமான நேர்த்தியான குறிப்புகளுக்கு நன்றி. வாழ்க்கை you.